ஹலோ guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 2026 Yamaha Rave FZ சீரிஸில் வந்து நம்ம கையில் இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ அப்படிங்கிறத விட இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, வண்டியில் என்னென்னலாம் விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்கும்போது அந்த ஹெட்டை மட்டும் விட்டுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே அந்த FZ பைக்குக்கான எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா FZ சீரிஸ்லேயே நமக்கு வந்துட்டு ஒரு FZS அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட் வந்து இருந்தது இல்லைங்களா. ஹெட்லைட் மட்டும் நம்ம அந்த பழைய அப்டேட் பண்ணாத ஹெட்லைட் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷனோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரே வேரியண்ட் வந்து வந்துருக்கு. ஸோ அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்லைட்டோட யூனிட் மட்டும்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ மற்றபடி இதோடைய கன்சோல், இதோடைய இந்த பேக் லைட் முதற்கொண்டு இந்த ரியரோட லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, டேஞ்சர் லைட், இந்த ரியரோட லைட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த பழைய FZயோடைய மீட்டர், உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த பழைய செட்டப் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு FZயில் வந்து FZSங்கிற ஒரு டாப் வேரியண்ட் மாடல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த எம்டியோட கன்சோல் வந்து ஒரு நெகட்டிவ் பெஸ்ட்டு எம்டி கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண FZயோட ஹைப்ரிட் S அப்படிங்கிற வேரியண்ட்டுமே இருக்குது. அதில் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட்டோட அப்டேட் அப்படிங்கிறது இந்தோனேஷியன் மார்க்கெட்ஸில் இதுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஸ்பைடரோட ஐ செட்டப் வந்து இருக்கும். இந்த ஒரு டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா F250 அப்படிங்கிற சீரியஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா FZயில் வந்து இருந்தது. பட் அதை இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதில் அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். ஆல்வேஸ் ஆன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸு வித் DRLோட ஹெட் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நைட் டைமில் அதோட வியூவுமே நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இந்த வண்டியில் ஹெட்டு மட்டும்தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணல. என்ஜினோட ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 155cc என்ஜின் கிடையாது, இதில் 150cc என்ஜின். ஏன்னா 155 அப்படிங்கிறது நம்ம R15லையும் MTயில் அதே மாதிரி XSRல வரக்கூடியது. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த FZயில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதோட அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் 4 என்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். 150cc என்ஜின். ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 149cc என்ஜினுங்க. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 12.2 bhpயும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் ஃபிகர்ஸ் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்னு பார்க்குறப்போ ஒரு 150cc இந்த பவர் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது லோயர் பவர் ஒரு என்ஜின் தான். ஏன்னா யூனிக்கான விட இந்த என்ஜினோட பவர் வந்து கம்மி. ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் நமக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற இதோட காம்படிட்டர்ஸை காட்டிலும் இது எங்கேயோ இருக்குங்க. ஸோ ஒரு 55 உங்களுக்கு ஆவரேஜாக தாராளமாக கிடைக்கும். ஒரு 55லேருந்து 58ங்கிறது நிறைய பேத்துக்கு ஆக்சுவலாக கிடச்சிட்ருக்கு. அப்படி அந்த அளவுக்கு போகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 50+ மைலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியுதுங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஒரு நார்மலான ஏர் கூலிங் செட்டப்போடு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்குமே அந்த ஃபியூச்சர்ஸ் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் அண்ட் எஃபிஷியன்சி, ஒரு மைலேஜ் எஃபிஷியன்சியான என்ஜின்னா கண்டிப்பாக இந்த FZயோட என்ஜின் வந்து நம்ம சொல்லலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இதில் இருக்கக்கூடிய டயர்ஸ், பிரேக்ஸ் எல்லாமே இந்த FZ சீரிஸ் இருக்க எல்லா வண்டிகளுக்குமே காமனான ஒரு விஷயங்கள் தாங்க. இதோடைய பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு 275mm டிஸ்க் பிரேக் வித் சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். பட் ABSக்கான ரிங் செட்டப் எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பேசிக் டைப்பில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த ரிம்ஸோட பெயிண்ட் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு ரெட் கலரோட ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரேவ் சீரிஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டயர்ஸோட செக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் வந்து வருங்க, 17 inches வீல் சைஸ். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140/60 செக்ஷன் வரும், அதே 17 inch ரேடியல் டயர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ரியர் மட்டும் தான் ரேடியல், ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான 17 inchக்கான வீல் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பல்காக இருக்கிற மாதிரியான ஒரு டெலிஸ்கோபிக், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 13 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து வருங்க. பட் டேங்கோட அந்த ஃபைபர், அந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வண்டி பெருசாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஹார்டான பிளாஸ்டிக் சொல்ல முடியாது, பிளாஸ்டிக் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த FZயோட கலர்ஸ் அந்த ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. வித் அந்த ஹெட்லைட்டோட யூனிட்டுக்கும் இந்த வண்டியோட அந்த கலர்ஸுக்குமே பார்க்க அப்பியரன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோவில் இந்த வண்டியோட இந்த அப்பியரன்ஸ் லுக் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கலருக்கும் இந்த ஹெட்லைட்டுக்கும் நல்லாயிருக்கு. பட் என்னன்னா ஃப்யூச்சர் அப்டேட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்காக இதுக்கு முன்னாடி FZயில் என்ன வெர்ஷன் இருந்துச்சோ அதை அப்படியே தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எந்த மாற்றம்
மாற்றங்களும் இல்லை. இன்க்ளூடிங் இந்த ரியரோட டேஞ்சர் லைட் முதற்கொண்டு உங்களுக்கு அந்த பல்ப் செட்டப் இருக்கும் இல்லையா, பழைய ஜென்ரேஷன் 2 இருக்கும் இல்லையா, அந்த ஜென்ரேஷன் 2ஓட அந்த ஒரு ரியர் லைட்ஸ் தான் வந்து இன்னுமே இந்த வண்டியில் வந்துட்டுருக்கு. அப்பியரன்ஸஸ் நல்லாயிருக்கும். பட் எம்டியோட லைட் வந்து பார்த்திங்கன்னா FZSல வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த லைட் ஒரு அவுடேட்டட் ஓல்டு டிசைன் தான், இது ஒன்றுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீட் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. சீரியஸ்லி ஒரு 3 பேர் போகலாங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க கூட FZ வந்து ரொம்ப பக்காவாக செட் ஆகும். அதுக்கு காரணம் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்ஜராக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனாலேயே நல்லா சப்போர்ட்டிவாக உட்காந்து சூப்பராக ரைட் பண்ணலாம். அந்த ரைடிங் குவாலிட்டி இந்த வண்டியில் டாப் நாச்சாக இருக்கும். ஈவன் ரியரில் வந்து பில்லியன் நீங்கள் வந்து ஒரு சாரி கட்டினவங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போனாலும் சரி, ஃபேமிலி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப டாலராலாம் இருக்காது. அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணி உட்காந்துக்கலாம். ஃபேமிலிக்குமே நல்ல ஒரு ஆப்டடான ஒரு பைக்காக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி, கொஞ்சம் பிளாஸ்டிக் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அந்த சவுண்டு அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. கன்சோலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பேசிக்கான கன்சோலுங்க. ஜென்ரேஷன் 2ல இருந்து இதே கன்சோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்கோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, தென் ட்ரிப்போட மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூவல் ட்ரிப் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பேசிக்காக இருக்கும். ப்ளூடூத் கிடையாது, டைம் ஓடுங்க. இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் கூட வந்து கிடையாதுங்க. ஸோ ரொம்ப பேசிக் தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஃபியூச்சர்ஸ் கூட இருக்காது. அதுவும் இல்லாமல் சின்னதான ஒரு கன்சோல், மேபி எம்டியில் இருக்க மாதிரியான ஒரு கன்சோல் கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இன்னமும் அந்த ஒரு பழைய டிசைன்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. சுவிட்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது அதுவும் அந்த பழைய ஜென்ரேஷன் இருந்த மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பஞ்சராகவே இருக்கும் இந்த பைக்கில். நல்லாவும் இருக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீலும் சரி, அதே மாதிரி அந்த எக்ஸாஸ்ட்டோட அந்த ஃபீல் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இதில் வந்துட்டு எம்டி மாதிரி உல்ட்டாவாக கொடுக்காம நார்மலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹாரன் டீசெண்டாக இருக்குது. ஹை பீம், லோ பீம் அதோட இன்டெகிரேட்டடாக பேஸ் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்லிப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதாவது ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இதோட கிளச் வந்து ரொம்பவே லைட்டராக இருக்கும். சிட்டி யூஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுறவங்க, கம்யூட்டிங் செக்மெண்ட்ஸில் பார்க்கும்போது இது ரொம்பவே அடிக்குவேட்டாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஓட்டுறதுக்குங்க. ஸோ பிரேக்ஸுமே பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பார் ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மிடில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல வைடரான ஒரு ஹேண்டில் பாராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்ஸு, டிசைன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸில் ஒரு பேஸ் வெர்ஷன் FZ மாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வெர்ஷனோடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டைப் தான் இந்த FZ ரேவுங்கிறது. இதை தாண்டி FZ சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா FZயோட S சீரியஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி MTயோட ரியர் இண்டிகேட்டர்ஸ், ரியர் லைட்ஸ் வந்து வரும். இதே மாதிரி LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு FZ பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஹெட்லைட் செட்டப் வந்து வரும். MTயோட மீட்டர் ப்ளஸ் வந்து அதில் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் FZயோட S சீரியஸில் வந்து வருங்க. இதுலேயே FZ சீரியஸில் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது, ஸ்மார்ட் ஹைப்ரிட். அதை பொறுத்த வரைக்கும் TFT டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கலர் ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த கிளச் காயில் எல்லாத்துலேயுமே அந்த டிஃபரன்ஷியேஷன் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் TFTங்கிறதுனால பிளாரிங் சிஸ்டமு, டர்ன் நேவிகேஷன்ஸு, ஒரு R15Mல MTயில் இருக்கக்கூடிய அதே TFT டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த கன்சோலோட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த வண்டி ஒரு 60 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஹைப்ரிட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மைலேஜ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ ஓவராலாக இந்த FZ ரேவை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது இந்த Yamaha சீரியஸில் ஒரு பேசிக் ஒரு பைக் இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைக் வந்து செட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதோட லுக்ஸை பாருங்கள் தலைவரே, ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. முன்னாடி இருந்த ஹெட்லைட் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அப்பீலிங்காக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இருந்தாலும் வண்டி லுக்ஸு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவும் தொடர்ந்து வரும். நீங்கள் அதையுமே வந்து மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதோடைய தொடர்ந்து நிறையா வண்டிகளுடைய புது ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு பைக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.